சார் நாங்கள் வந்து மருது சேனை என்ற அமைப்பு. இது வந்து ஆக்சுவலாக அகமுடையர் அமைப்பு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். சமீப காலமாக பார்த்திங்கன்னா எங்களோட எங்கள் சங்கம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக போன அதிமுக ஆட்சியிலையும் கண்டினியூஸாக எங்களோட இதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தில் உள்ள ஆட்களை நாங்கள் மருது சேனை ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களோட தொடர் கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா 1801 1780 1801 வரைக்கும் சிவகங்கை ஆண்ட மன்னர்களுக்கு வந்து சிவகங்கையில் சிலை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட தூக்கிலிடப்பட்ட இடத்துல சிலை வச்சுருக்காங்க. சென்னையில் வந்து சிஎம் வந்து சிலை வச்சுருக்காரு. அவங்க ஆண்ட பூமியில் சிலை வேணுன்றது ரெகுலரான கோரிக்கையாகவே இருந்துச்சு. அது மாதிரி முதல் சுதந்திர பிரகடனம்ன்றது ரிட்டனில் வார் கிளைம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வார் ப்ரொக்ளமேஷன் பண்ணது மருது பாண்டியர்கள்ன்றது ஜம்புத்தீவு பிரகடனம். இதை கோரிக்கையாகவே வச்சுக்கிட்டே இருந்தோம். இதை வந்து நாங்கள் ஒரு கூட்டணியில் சேர்றோம்னு சொன்னால் இதை ஒரு மேனிஃபெஸ்டோவில் சேருங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை இப்போ சமீபத்தில் வந்து நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மருது பாண்டியர்கள் ஆண்ட சிவகங்கை மண்ணில் மணிமண்டபமும் சிலையும் வைக்கிறதுக்கு 110 நிதியின் கீழே சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களில் வந்து ஜான்சி ராணியை சொல்கிறாங்க, லட்சுமி பாய் ஜான்சி ராணி. அவங்களும் 1857 அப்புறம் பண்ணது. 1800க்கு முன்னாடியே வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டது வந்து ராணி வேலு நாச்சியார். அவங்களுக்கு சென்னையில் சிலை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து எங்களோட அகமுடையர் மகாசபையை 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தவர் வந்து நாடிமுத்து பிள்ளை. எங்களுக்கு வந்து பிள்ளைப்பட்டம் புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே மகாசபையை நிறுவி பேங்கிங் செக்டார்லேருந்து எல்லா செக்டார்லேயும் பெரிய லெவலுக்கு உருவாக்குனது. அது மாதிரி பழைய பகுத்தறிவுவாதிகளில் மிகப்பெரிய ஆள். காங்கிரஸ் கட்சியில் பெரிய லெவலில் இருந்த நாடிமுத்து பிள்ளைக்கும் மணிமண்டபமும் எதுவும் நம்ம சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மருது சேனை சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். சராசரியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வன்னியர்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு 5 எம்எல்ஏ இருக்காங்க. யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் அவங்க தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருக்க வன்னியர்களில் ஒரு 35 எம்எல்ஏ இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏஸை தான் வன்னியர் எம்எல்ஏன்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து 46 பேர் வந்து எஸ்சி எஸ்டியில் எம்எல்ஏஸாக இருந்தாலும் கூட அண்ணன் திருமாவளவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏஸ் 2 எம்பிஸ் அதே அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்க்குறாங்க. அவங்களோட உரிமைகளை போய் இப்போ சிஎம்கிட்ட அன்னை திருமாவளவன் போய் நின்னார்னா ஒரு விஷயம் நடந்துடும். சிஎம்கிட்ட அன்னை அவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா போய் நின்னார்னா அவங்களோட கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணணும். அதே மாதிரி கள்ளர் மறவர் அகமுடையர்களில் போய் கோரிக்கைகளை கேட்குற லெவலுக்கு வலியுறுத்துகிற லெவலுக்கு யாரும் இல்லை. நாங்கள் இந்த சிவகங்கையில் சிலையும் நரிக்குடி முக்குளத்தில் எங்களுக்கு வந்து மணிமண்டபம் வேணும்னு சொல்லி அன்னை தங்கம் தென்னரசை கேட்டுட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம் பிப்ரவரி 20ஆம் தேதி. அதுக்கு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுங்கட்சியில் தான் அதை கேட்க முடியும். கேட்ட விஷயம் ஒரு சங்கமாக போய் கேட்கும்போது அது நடக்குது. சமூகம் சார்ந்து ஒரு கோரிக்கை கள்ளர் மறவராக கோரிக்கை வைக்கிற லெவலுக்கு அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற லெவலுக்கு நாங்கள் இருக்கோம். பட் இப்போ நாங்கள் கேட்ட விஷயம் நடந்திருக்கு. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வாரியம் இப்போ ஆந்திராவிலலாம் அகமுடையர் கார்பரேஷன் இருக்குது சார், வன்னியர் கார்பரேஷன் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் கேட்குறதா இருந்தாலும் ஆளும் அரசாங்கத்திற்கு வந்து இப்போ சோசியல் இன்ஜினியரிங்கிறது நாங்கள் இயற்கையாக மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா சமூகத்துக்கூடையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே வரோம். அது வந்து அரசாங்கத்துக்கு வந்து அது நாங்கள் வந்து பெரிய லெவலுக்கு பயன்படுற மாதிரி வந்துடும். அதுக்கு இப்போ அவர் செஞ்சுருக்க விஷயத்துக்கு ஒரு நன்றி சொல்லி நேரடியாக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்னா எங்கள் சமூகத்தில் உள்ள பெரியவங்க எங்கள் சங்கத்தில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்களோட போய் நன்றி செலுத்திக்கிறோம் சார். இதே போல் இந்த சிலை வந்து சிவகங்கையில் வந்து எவ்வளோ காலகட்டத்தில் வைக்கணும்னு சிஎம் சொல்லியிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக ஃபண்ட் அலாட் பண்ணிட்டாங்க சார். சிலை செய்கிறதுக்கு உண்டான டைம் தானே. அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துல வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்டோபர் வந்து அவங்களோட மருது பாண்டியர் ஜெயந்தி. ஆக்சுவலாக தேசிய ஆவண காப்பகத்திலிருந்து அதாவது சவுத் இந்தியாவில் இப்போ கர்நாடகாவிலேருந்து 2 பேர் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் மட்டும்தான். ஆந்திராவிலேருந்து 2 பேர், ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து. அது யாருன்னா கிட்டூர் சென்னம்மா கிருஷ்ணப்பா இவங்க மட்டும்தான். தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் தான். அந்த 2 பேர் யாருன்னா பெரிய மருது பாண்டியர் சின்ன மருது பாண்டியர் மட்டும். வேறு ரெக்கார்டு வைஸ் வேறு யாரையுமே அவங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் தேசிய ஆவண காப்பகத்தில் சொல்கிறேன். அதனால தான்
அவங்க அக்டோபர் 24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள யாருக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை அதை வந்து கலெக்டர் கொடியேற்றி தேசிய கொடியேற்றுவாங்க. தேசிய கொடியேற்றுறதுக்கு உண்டான அதிகாரம் அந்த நிகழ்வுன்றது இவங்க நினைவு நாளில் மட்டும்தான் நடக்குது. இதுவே பெரிய அங்கீகாரம். இப்போ சிஎம்கிட்ட சொல்லி அடுத்த இப்போ ஜம்பு தீவு பிரகடனம் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய வரலாறு சார். செல்லக்காரன் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டு அவங்களோட சண்டை போட்டு செத்துருக்காங்கல்ல. இந்த விஷயம் வந்து ஆவணப்படுத்தப்படும் போதே அது வந்து பெரிய லெவலுக்கு இருக்கும். அது ஒரு இடத்துல நடக்கும்போது இப்போ எங்களில் உள்ள பெரிய ஆட்களே இருக்காங்க சார். நான் அரசாங்கம் செய்கிற விஷயம் தானே அங்கீகாரம். அது வந்து அக்டோபர் மாதம் அவங்களோட சிஎம் கண்டிப்பாக வருவார். அல்லது அவர் சார் உதயநிதி சார் வந்தாருன்னு சொன்னால் அவங்க கையால் திறக்கிற மாதிரி கூட பண்ணினாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். போன சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டிக்கிட்டீங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு. அதே போல் திருமங்கலம் தொகுதியில் வந்து முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது வந்து கப்பலூர் டோல்கேட்டு தான். 2 நாளைக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து மருது சேனை சார்பாக என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி இப்போ மறுபடியும் திங்கக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றாங்க. இதுக்கு என்ன மாதிரி நீங்கள் சார்? அதாவது டோல்கேட்டுன்றது வந்து ஒன்று அது சர்வீஸ் ரோடு இல்லாமல் இருக்குது. லோக்கலில் உள்ள வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டானதுக்கு எல்லாமே எப்படி நினைன்னா யார் நினச்சாலுமே இப்போ மதுரை கலெக்டர் நினச்சா அந்த டோல்கேட் எடுத்துட முடியுமா? முடியாது. இது ஒரு லென்த்தி ப்ராசஸ். அண்ணே உதயகுமார் அண்ணே அவர் வந்து 5 வருஷம் அந்த தொகுதி தான் அண்ணன் எம்எல்ஏ இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு உள்ளூர் வண்டிகள், அதாவது நகராட்சியிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி இருக்கணுன்றது விதி. சர்வீஸ் ரோடு இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல டோல்கேட்டே இருக்கக்கூடாது. இது எல்லாமே விதி மீறி தான் அது போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை த்ரூ தி கோர்ட் அணுகணும். அரசாங்கம் நினச்சா ஒரு நாள் அது சிஎம் பார்த்து சொல்லி சர்வீஸ் ரோடு போடுற வரையும் அது இது அதாவது லோக்கலில் உள்ளவங்களுக்கு இத்தனை கிலோமீட்டரில் உள்ளவங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னா அது நடக்கும். அது சட்டசபையில் சொல்லணும் அவங்க சொல்கிறது இருந்தால். அல்லது போராட்டம்ன்றது எப்படின்னா இப்போ நாரிங்க அரசியல் காரணங்களுக்கு அப்போ போன எலெக்ஷனில் 21 நான் யாரை எதிர்த்து நின்னேன்? அன்னை உதயகுமார் எதிர்த்து நின்னேன், சண்டை போட்டோம், எல்லாம் செஞ்சோம். இந்த இதில் வந்து இப்போ 24 வந்து அவங்களோட கூட்டணியாக இருக்கிறோம், அவங்களோட ட்ராவல் பண்ணுறோம். இதெல்லாம் அரசியல் சார்ந்து பொதுமக்கள் நலன்றது வந்து அதனுடைய அதிகாரியினுடைய பார்வையில் தான் அது சரியாகும். அதில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் நேற்றுக்கு கலந்துக்கல, அந்த இதில் கலந்துக்கல. ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, சர்வீஸ் ரோடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிருக்குல்ல சார். இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஆட்டோவுக்கு மட்டும் அவங்க வந்து அவங்க பண்ணியிருக்கதே அந்த இடத்துல தப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அலோவ் பண்ணவே கூடாது. பட் நடந்துருச்சே, போன கவர்மெண்ட்டில் நடந்துருச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே நடந்திருக்குது. இட் மீன்ஸ் 11 to 21 நடந்திருக்கு சார். அது வந்து அதுக்கு முன்னாடியே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த நகர்வுகள் இப்போ சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், கலெக்டர் அடுத்தடுத்த ஆளுகள்கிட்ட போகும்போது த்ரூ தி கோர்ட் அதை சரி பண்ணிக்கலாம். அப்படியே பண்ண முடியும். இப்போ உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சு காவல்துறையில் கைது பண்ணாங்க. மறுபடியும் நீங்கள் ரிலீஸ் ஆகி வந்துட்டீங்க. மறுபடியும் உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் சார்? அதாவது நான் இப்போ அஜிடேஷன் பண்ணுறேன்ல சார். எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை ஆயிடுது, நான் ஒரு அஜிடேஷன் போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் எல்லா இடத்துல என்ன சொல்லுவேன்னா, எங்க பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் மேலே அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு இல்லைன்னு நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த இதை ஃபார்முலாவை என் மேலே அப்ளை பண்ணுறாங்க. எப்படி நினைன்னா, நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், என் மேலே இப்படி தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு அதை கம்ப்ளைண்ட் போட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு 16 பேர் மேலே குற்றச்சாட்டுன்னு 10 பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட என்ன வந்து என் மேலே ஒரு சார்ஜ் பண்ணுறேன். நாங்கள் அவரை கொண்டு வந்தோம், அவர் எங்களை கொண்டு வந்தாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ரெகுலராக ஆதிநாராயணன் 2020 நீங்கள் எல்லா போராட்டத்துலேயும் எஃப்ஐஆர் போடு, அதுக்கப்புறம் நடவடிக்கை சொல்லி உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறோம்ன்றாரு. நான் அதை அட்மிட் பண்ணிக்கிறேன். அது நான் சொல்கிறது தானே. அது என் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா என்னை விசாரிக்க சார்ந்தேன். விசாரணையில் இல்லாதனால தான் நான் வெளியில் வந்திருக்கேன். நான் ஒரு குண்டாஸ், ரோலிங் குண்டாஸ் மாதிரி சார் எனக்கு நடந்தது. அதில் ஒரு அரசியல்வாதியாக இப்போ என்னை வச்சுருந்தது எல்லாமே என்னுடைய சேஃப்டி மெஷர்மெண்ட்டுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால் அதை நான் எதோன்னிக்கிட்டேன். என்னை வந்து இப்போ கைதிகள் இருக்கிற இடத்துல வைக்கல. நான் அரசியல்வாதி, நான் கலைஞர் இருந்த பிளாக்ல இருந்தேன். ஈவேரா பிளாக்கு, கலைஞர் பிளாக்குன்னு இருக்குது. அந்த பிளாக்ல தான் நான் இருந்தேன். என்னை அங்கே தான் வச்சுருந்தாங்க. அங்கே தான் அரசியல்வாதிகள் எல்லாருமே ரிமாண்ட் பண்ணுற மாதிரியான விஷயம். இப்போ எனக்கு போர்டுலேருந்து எல்லா விஷயமே பிரின்சிபல் செக்ரட்டரி தான் நம்மளுக்கு என்னை ரிவோக் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து எஃப்ஐஆர் எழுது, எஃப்ஐஆர் போட ஆஸ் பர் த லா உங்கள் மேலே உங்கள் மேலே சார்ஜ் ஆகிருக்கு, அதை நீங்கள் ஒபே பண்ணுங்கன்றாங்க. நான் அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதனால் ஒபே பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சிவகங்கையிலேருந்து மருதுவண்டேஸில் வைக்கிறதுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க. தொடர்ந்து வந்து அங்கே டிஎன்டி சான்றிதழ் கேட்டு பல வருஷமாக போராடிட்டு வராங்க. முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னாடி அறிவித்தார், அதை இன்னும் அமல்படுத்தலை. மருது சேனை வந்து டிஎன்டி சான்றிதழ் அதாவதுண்ணே இதுக்கு தானே முதல்ல சொன்னேன்.
வன்னியர் சமூகத்தினுடைய உரிமைகளை கேட்குறதுக்கு வந்து ஒரு 4-5 எம்எல்ஏ இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய சங்கம் இருக்குது. ஆதி திராவிடர்கள் உரிமை மீன் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு உண்டான எல்லாரையுமே எஸ்டிஏக்கு அன்னை வந்து திருமாவளவன் இருக்காரு. கவுண்டர்கள் சமூகம்ன்றது கொங்கு வேளாள கவுண்டரில் ஒரு எம்பி 2 எம்எல்ஏ இருக்காங்க. எங்கள் சமூகத்தினுடைய குறையை போய் சொல்ல போகும்போது அது காது கொடுத்து கேட்கப்படும். 10 கோடி மக்களினுடைய உரிமையை கேட்குறவங்க 234 பேர்னே. 234 பேர் தான் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 5 கோடி பேர் போய் இந்த வாசல் நின்று கத்துனீங்கன்னா அது வந்து ரெக்கார்டு கிடையாது. ஆனால் அதில் 5 பேர் அங்கே சட்டமன்றத்தில் கேட்டாலும் அது ரெக்கார்டு. இந்த டிஎன்டின்றது வந்து நார்மலாகவே கல்லர்மரவர் அகமுடையவனுடைய கோரிக்கைகளை கேட்குறதுக்கு, குறைகளை சொல்கிறதுக்கு வலிமையான சங்கம்ன்றது ஒன்றும் இல்லை. வலிமையான சங்கம்ன்றது நார்மலாக வந்து டிஎஸ்ஆர் போடுறது எங்களுக்கு போடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அரசாங்கத்தினுடைய ஃபேவராக இருக்கோமா, எதுக்குறோமா. இப்போ ரீசெண்டாக நான் ஆக்சுவலாக எனக்கு கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நான் எங்கேயுமே மூவ் ஆகலை. சிஎம் செக்ரட்டரியேட்டில் போயிட்டு ஒரு சங்கத்தின் சார்பாக அல்லது ஒரு கட்சியின் சார்பாக, சமூக கட்சி தானே, உங்கள் சமூகத்துலேருந்து யாரா வந்து கேட்டான்னு சொன்னால் போய் அது சவுண்டான சங்கமாக இருந்தால் தானே அது வேலிடாக இருக்கும். அந்த கேள்வி கேட்டோம்னா செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுக்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. 200 வருட கோரிக்கை சார். அதாவது சிவகங்கை சமஸ்தானத்தில் இவர்கள் நான் சொன்ன ரெக்கார்டு வேற என்ன வேணும். தேசிய ஆவண காப்பகத்தில் தமிழகத்தில் இருந்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவங்க 2 பேர் தான். அது ஒன்று பெரிய மருதுபாண்டியர், இன்னொரு சின்ன மருதுபாண்டியர். வேற யாரையுமே அங்கீகரிக்கல. அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கல, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கல, தமிழக அரசாங்கம் அங்கீகரிக்கல. ஆனால் அது வந்து சிவகங்கை சமஸ்தானத்தில் அவங்க பேரே இருக்காரு. இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இது போய் நம்ம ஏது இப்போ அண்ணங்கிட்ட போய் அண்ணே நீங்கள் எனக்கு செலவு வச்சு கொடுங்கன்னு சொன்னால் வச்சு கொடுப்போம்னே பார்ப்போம்னேன்னு அதிகபட்சம் வச்சானா அவர் வீட்டுக்கிட்ட வைப்பார். என்னோட தொந்தரவு தாங்க முடியாமல் கலெக்டரேட்டில் வைக்கிறதுனா யார் வைக்க முடியும்? ஒரு பெரிய ஒரு இது ஹெட் குவார்ட்டர்ஸில் வைக்கிறதுனா யார் வைக்க முடியும்? அது வந்து ஆட்சியில் இருக்கவங்களால தான் வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம்ன்றது வந்து இவங்க தானே இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுன்றது அடுத்தடுத்த கோரிக்கைகள். சங்கம் கேட்டதுனால தானே கொடுத்துருக்காங்க. கேட்காத அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும். அந்த மாதிரி இப்போ அரசு கல்லர் சீரமைப்பு பள்ளியை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அரசு, அதாவது நீதிபதி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி பிள்ளைகள் அப்புறம் படிக்கிறது அனுப்ப போராட்டம் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், அதாவது சமூகங்களில் வந்து எப்படின்னா வெள்ளக்காரனுடைய அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது. சர்வாதிகாரத்தினுடைய மொத்தமாக அனுபவிச்சவங்க வந்து கல்லர்கள் சார். டோட்டலாக வந்து அவங்கள வந்து நசுக்கி பிழிஞ்ச லெவலுக்கு, அதாவது கரும்புலேருந்து சாறு எடுக்கிற மாதிரி ஒரு சமூகத்தை பிழிச்செறிஞ்சதுக்காக அவன் அதை வந்து பரிகாரமாக கல்லர் சீரமைப்பு பள்ளினே தனியாக கொடுத்தாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி சில சலுகைகள் எல்லா இடத்துலையுமே பண்ணினாங்க சார். அந்த இதில் வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ மருதுபாண்டியர்களுடைய சிலைன்றது வந்து 220 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 வருஷமாக பேசு பொருளாக இருக்குது. 1975 எம்ஜிஆர் பீரியட்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கலைஞர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அடுத்தவங்க வரவங்க எல்லாம் ஒருத்தராக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நடந்தது யார் காலத்தில் நடந்திருக்கு? இப்போ தான் நடந்தது. அப்போ 220 வருஷம் கழிச்சு நடந்த ஒரு மாதிரி அவங்க பிரமல கல்லர்களுக்காக, கல்லர்களில் எல்லாருக்கும் கிடையாது, பிரமல கல்லர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு அவங்களுக்கு நடந்த வெள்ளைக்காரனால் நடந்த அநியாயம், வெள்ளைக்காரனை வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதிர்த்ததுனால அவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட பள்ளியை வந்து அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொன்னதாக இருக்கும். இப்போ என்கிட்ட கேட்டது மருதுபாண்டியர்கள் யாருன்னு என்கிட்ட கேட்டால் தான் நான் கரெக்டாக சொல்லுவேன். வேறு யார்கிட்டே ஒருத்தர் இருப்பேன். அன்னையவங்கன்னா புக்கு படித்து பார்த்து சொல்லுவீங்க. ரத்தமும் சதையுமா சொல்லக்கூடியது யார் சொல்லுவாள்? நான் அதே சொல்லுவேன். என்னைய மாதிரி அங்கே உள்ள பிரமண கல்லர்களில் உள்ள ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இதுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் என்ன, இதை என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம்னு சொன்னால் அதுதான் சரியாக இருக்கும். இப்போ இடஒதுக்கீடு இருக்குது, 50லேருந்து 69 ஆனது தான் ரெக்கார்டு. இப்போ உள்ஒதுக்கீடுன்னு வன்னியர்களுக்கு கேட்குறாங்க. ஏதோ ஒன்று ராமதாஸ் ஐயா வாங்கி கொடுத்தாருன்றதே ரெக்கார்டு. 50லேருந்து 45 ஆகுனா அதுக்கு பேர் ரெக்கார்டாக கிடையாதுல்ல. அது மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ 100 ஸ்கூல் இருக்கா, 200 ஸ்கூல் ஆகணும் மக்கள் தொகை இதுன்றது. அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி தரணும். அதுக்கு அவங்களில் உள்ள ஒரு அதிகாரியை, அவங்களில் உள்ள ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டாதே அதை வழியோடு சொல்லுவாங்க. ஏங்க நாங்கள் இப்படிலாம் பட்டோங்க. இப்போ பெருங்காமநல்லூரில் வந்து சார் துடிக்க கொண்டிருக்காங்க. எங்களில் வந்து 543 பேரை வந்து துப்பாக்கி தோட்டா வந்து ஒரு அணாவா சார். அப்போ எதுக்கு 543 அணாவை வேஸ்ட் பண்ணணும்? ஒரே கயிறில் அப்படியே தூக்கு போட்டு கீழே இறக்கி போடு, தூக்கு போடுறாங்க, கீழே இறக்கி போடு. ஒரே மரம், ரோட்டில் நிற்கிற மரம் தானா நினச்சி இது நிற்காது. அதே மாதிரி இவங்களை சுட்டு கொண்டுருக்காங்க. அதுக்கு தான் அவர் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்கர் வந்து
சிடி ட்ரைப் ஆக்ட் நாங்கள் வைக்க மாட்டோம்டான்னு சொல்லி போராடணும். இப்படி பல்வேறு கட்ட போராட்டத்தினோட இது அவங்க பண்ணுனது எல்லாமே இப்போ வெள்ளைக்காரனை எடுத்து தானே சார் பண்ணாங்க. அதை வந்து அது அவங்கக்கிட்ட கேட்கணும். இப்போ ஏன் நான் கேட்குறதுக்கே இவ்வளோ பதில் சொல்கிறேன்னு அன்னை திருமாறன்ட்டையோ அல்லது அவர்கிட்டையோ முருகன்ஜிட்டையோ கேட்டோம்னு சொன்னால் அது கரெக்டானதை பதிவு பண்ணுவாங்க. அல்லது கல்லர் சீரமைப்பு கழகம் இருக்குல்ல, தேவர் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அவங்ககிட்ட கேட்கணும். அதிகாரிகள், பொதுவான அதிகாரிகளுக்கு என்ன தெரியும், யார் மருதுபாண்டியர்கள் யாருன்னு சொல்லிட்டு படித்தாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவகங்கையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட கடை சொல்லுங்க, யார் அவங்க முதல் சுதந்திர போடுறா, நீ போட்டிருக்க சட்டை, நான் போட்டிருக்க சட்டை, இன்னைக்கு நான் எல்லா கருத்து சுதந்திரத்துலேருந்து எல்லாமே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நம்மளோட வேலைவாய்ப்பு சுதந்திரத்துலேருந்து அனைத்துக்குமே மூல காரணம்ன்றது அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். அவரவர் முன்னோர்களை பற்றி அவங்கவுங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கணும் சார். அது கேட்டால் சரியா இருக்கும். நன்றி.